ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே கோடு வேறு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, காமனாக இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் பாருங்கள். இங்கே இஸ் இருக்குது, இங்கே இஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் பாருங்கள் 4. அப்போ இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்தது ஸ்கை வேற எங்கேயும் இல்லை, ப்ளூ பாருங்க இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது பாருங்க 8. அப்போ ப்ளூ ஈக்குவல் டு 8. ஸோ இதில் இஸ்க்கு எழுதியாச்சு, ப்ளூக்கு எழுதியாச்சு, மீதி ஸ்கை தான் இருக்குது. அப்போ ஸ்கைக்கு என்ன வரும், ஸ்கைக்கு 1. ஸ்கை ஈக்குவல் டு 1. ஸோ அதே மாதிரி இதில் பாருங்கள் இது 4 போயிடுச்சு. அப்போ மீதி பார்த்தா 2 6 இருக்குது. அப்போ இந்த வேல்யூ இதுலேயும் காமனாக இருக்குது பாருங்கள். சி இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 6. அப்போது சி ஈக்குவல் டு 6. அடுத்தது டீப் மட்டும்தான் இருக்குது, 4 6 2 போயிடுச்சு. அப்போ டீப் என்ன வரும், 2 தான் வரும். டீப் பேலன்ஸ் பார்த்தோம்னா 2 தான் இருக்குது. அப்போ டீப் ஈக்குவல் டு 2. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 6 போயிடுச்சு, 8 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 9 மட்டும்தான். அப்போ லுக்ஸுக்கு 9, லுக்ஸுக்கு ஈக்குவல் டு 9. ஸோ இந்த மாதிரி எடுத்து எடுத்துட்டுமா நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பேங்கிங் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக 5 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, டீப்புக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. டீப்புக்கு 2. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி சிக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. சிக்கு 6. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்கைக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸ்கைக்கு 1. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.